மனிதன் திறந்ததுக்குரிய காலம் பல உள்ளன. உண்மையில செகண்ட் இயர் ஆகி அதுக்குற கேள்வி செஞ்சு எக்ஸாம் வச்சு திருத்தி தந்து அதுல தடமாறி பிளவுட்டு எழுதி பழகி நம்ம நிமிந்து வாரத்துக்கு காலம் மீக்குது. இப்ப எல்லாம் கிராப் பண்ணு ட்ரை பண்ணு செல்ஃபா ட்ரை பண்ற காலம் தான் இப்போ உள்ள காலம். பயப்படவே தேவையில்லை, காலம் இருக்குது. சும்மா விழுந்தா ஷருக்கு நான் எடுத்த உடனே இப்போ உள்ள மார்க்ஸ் குறைஞ்சிட்டு இல்லை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரி பண்ணிட்டு சொன்னா கிட்டத்தட்ட வேலை இல்லை. இது ஒரு நத்திங் பொதுவான ஐடியா தான் சொல்லுவாங்க. மேக்ஸை குறைஞ்சி கூட என்ன செய்யறது லூசு தான் ஒரி பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. ஆனா குறைஞ்சது சிக்கல் சொல்லி சரி ஓகே இது ஏதோ சிக்கல் நம்ம படிச்சது விளங்கினது போதாது படிச்சு கொண்டே இரு. சில பேர் கமெண்ட்ஸ் எழுதுனா என்ன சொன்னா அப்படி சரி எக்ஸாம்ல செஞ்சேன் 12 சரி வீட்டை வந்து செஞ்சேன் 24 சரி. அப்ப அடுத்தவனோட ப்ராப்ளம் எங்க இருக்கிறவனோட எக்ஸாம் டென்ஷன் அது இதுகள் பை மிஸ்டேக்ஸ் அதுகளை தான் திருத்த பாருங்க. நம்ம சும்மா ஓரி பண்ணி ஒரு ஆணியம் இல்லடா இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் இல்லடாப்பா. ஈவன் ஃபைனல் எக்ஸாம்லேயே தவறுனாங்களுக்கு நான் சொல்றது என்ன கொடுங்க அடுத்த சை இருக்குது அதான் படிங்க அவ்வளோ நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவாங்க உங்களோட மனசால நீ கிவ் அப் பண்ணினால் மட்டும்தான் உன்னை தோக்கடிக்கலாம். அது ஒரு வேலை பாரு. இதுல நீ உண்மையா உன்னை விட லோவா படிச்சவன் முன்னு சொல்லிட்டானு ஏன் கம்பேர் பண்றா? அந்த செக்ஷன் உனக்கு செட் ஆகல, இதுக்கு பிறகு நல்ல செக்ஷன் உனக்கு செட் ஆகும். அதை வச்சு முன்னுக்கு வருவோம். அடுத்த உடனே ஒவ்வொரு இதுலையும் நீங்க தான் பல வரணும் நான் தான் ஆயிரத்தி வரணும் நான் வேண்டா நீ மாறி கேளு ஐன்ஸ்டைன் வேற பிள்ளைங்களா எங்கால செய்து நமக்கு அந்த மாதிரி ஏதாவது அப்படி ஒரு ஜீன் ஓடுதாண்டா ஜின்னு வேண்டாம் யோசிக்கலாம். ஜீன் ஓடுறதா நம்ம யோசிக்க தானே வேணும். அப்ப நம்ம வீணா அப்படி ஓரி பண்றோம். பேரண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ் மார்க்ஸ் குறைக்கிறதா போட்டு ஏசி தள்ளுறது அவங்களுக்கு வேலை வேணும். சயின்ஸ்ல சும்மா தெரியணும். நான் நினைக்கிறேன் சரியா சயின்ஸ்ல லோடு தெரிஞ்ச எந்த பேரண்ட்ஸும் என்ன செய்யறத சொல்லுவாங்க பிள்ளைகளை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் பண்றதோ நான் நினைச்சு அதை கண்டிக்கிறேன். ஈவன் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க சயின்ஸ் செஞ்சு அந்த மாதிரி சயின்ஸ்ல போய் தெரிஞ்சாலும் தோற்றவர்கள் சில நேரம் அவங்க மார்க்ஸ் கொஞ்சம் ஒரி பண்றாங்க. யார் ஒரி பண்றது சொல்லுவாங்க சயின்ஸ்ல வாசமே இல்லை. ஈவன் ஏ லெவலை படிக்காத பேரண்ட்ஸ் தான் வேற மாதிரி யோசிக்கிறது. நம்மளோட பிள்ளை இப்பயே தோத்துருமோ கடைசியிலையும் தோத்துருமோ கடைசி வரைக்கும் சொல்லி பயப்படுறது. ஆனா சயின்ஸ்க்கு அருமை தெரிஞ்சே விளங்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இவ்வளவு விஷயம் தெரியும் நான் சொல்றேன் உண்மைதானே. நீங்களுக்கு யாரும் கம்பேர் பண்ணாங்க அது மாதிரி நீங்களும் ஆறுதல் ஆகிட்டு பாருங்க. நீ கூட எடுத்துலையா அது கூட ஒன்றும் இல்லை. நீங்களும் கேங் சேர் ஒரு பிழைக்கு எப்படி கேங் சேரலாம், ஒரு ட்ரிப் போறதுக்கு எப்படி கேங் சேரலாம், டைமை நாசமாக்குறதுக்கு எப்படி கேங் சேரலாம்னு சொன்னா படிக்கிறதுக்கு என்னோட கேங்கான சேரலாம். ஓவரா கேங் சேர்ந்தாலும் படிக்கிறார். அது வேற நம்மளுக்கு என்று ஒருத்தர் 2 பேர் டவுட் டிஸ்கஸ் பண்ணணும் அதை செய்யணும். ஜென்ரலா ஒரு உண்டு ஓகே நம்ம வித்தியாசமா தான் ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி வித்தியாசம் ஃபீல் பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் படிக்கிறது கொடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ கணக்கு எடுக்காது. அதெல்லாம் சில பேர் எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன்னு சொல்றதுக்காக வேணும் படிக்க மாட்டாங்க. சரி நான் படிக்கிறதுக்குன்னா படிச்சேன்னு சொல்லுவாங்க அதனால படிக்காம அப்படி இருக்குது. இதை யோசிப்பாரு ஸ்கூல்ல இதுல படிச்சா இவனுக்கு எப்ப பார்த்தாலும் படிக்க மாட்டான். இல்லடா சத்தியமா படிக்கிறடா கூலி வச்சு போட அவனோட இல்லாச்சிக்கிறது அது தேவை. அவன் படிக்கிறேன் அப்பா நான் அப்படிதான் 2 தடவை நக்கல் பண்ணுவான் 3வது நக்கல் பண்ணுவான் 2 தடவை நக்கல் பண்ணுவாங்க 3வது நக்கல் பண்ணுவாங்க படிக்கிறேன் எப்போ பார்த்து படிக்கிறேன்னு சொல்லி போட்டு இல்லை இது தூங்குறதே இல்லை எப்போதான் படிக்கணும் தெரியாது. என்ன பொறுத்த மட்டும் நீ ஒன்று ஐசோலேட் பண்ண வேண்டிய இடத்துல ஐசோலேட் பண்ண நடிக்காது. அடுத்தவனுக்காக ஒன்று நீ மாத்தாது. அடுத்தவனுக்கு இதான் அவ்வளோ படிக்கணும் அவன் அவ்வளோ படிப்பேன் அவன் ஒன்னோட படிப்பான் அவனுக்கு அதை எவ்வளோ சரி வருமா ஒரு 2 hours வேணும் 3 hours வேணும். நீ அவன் மாதிரி மிமிக் பண்ண போய் பண்ணாவில் படிக்க போய் தரமாத நீ உன்னோட உலகத்தை நீ கிரியேட் பண்ணணும். இதனால நான் எப்பயாவது அட்வைஸ் பண்ணிக்கிறேன் படின்னு சொல்லிக்கிறேன் இத்தனை ஒரு படி மினிமம்னு சொல்லிக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் கூடாது. நான் சொன்னதே கிடையாது இத்தனை அவர் மினிமம் ஒன்றும் கிடையாது. அது ஒவ்வொருத்தரும் கொடுத்துமா இருக்கணும். சிலவன் கிளாஸ்லேயே கட்சி பண்ணி போட்டு ஃபுல்லாக கிராப் பண்ணி போட்டு போயிடுவான் 4 கேள்வி செஞ்சால் போதும். அவங்க சில பேர் குறவு படிக்காதாலும் பின்னுக்கு போகிறது 2 விஷயம். சில பேருக்கு மனத்தை இழக்கிறாங்க சில பேர் 2 கேள்வி செய்யணும் சில பேர் அதே இது புள்ள எடுத்த போகிறத பார்க்குறது இதே இது கொப்பியில் இது நான் படிக்கலையே அப்படி அது பிறகு தான் அதை விளங்கி எடுக்கிறது. ஓ இதுதான் ஆன்சர் இப்படிதான் ஆன்சர். ஸோ வழிகள் இருக்குது பல வழிகள். அந்த பல வழிகளை தாண்டி தான் அச்சீவ் பண்ணணுமே தவிர சும்மா விட்டு போட்டு இன்றைக்கு வச்ச எக்ஸாமில் மார்க்ஸ் குறைஞ்சிட்டு நேற்று வச்ச எக்ஸாமில் மார்க்ஸ் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி என்ன செய்யறதில்ல லூசுத்தனமா யோசிக்கிறதே இல்லை. மார்க்ஸ் குறைஞ்ச செய்யலாம். ஏன்னா மாணவர்கள் இருக்கிற உலகம் வேறு உன்னோட உலகம் வேற உனக்குள்ள பிரச்சனை வேற. சில பேர் அந்த இதுல ஏசுற விதத்தை நீ பாசிட்டிவ் சைடாக எடுத்து தான் பாரு. நெகட்டிவ் சைடாக ஏசி படாது ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. பட் மார்க்ஸ் இருக்கிற வேலையை ஒரு படியாக பார்த்துட்டு பாருங்க. அது கண்டினியூஸ் எல்லாம் க்ரோத் எடுக்கலாம். ஒரு திடீர் பெரிய ஹைக் வரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்லுவாங்க மிராக்கிள்ஸ் எப்ப ஹேப்பனிங் நீ படிச்சு முயற்சி செஞ்சாதான் மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆச்சரியங்கள் நடக்கும். அதோட
நீ படிக்காம சும்மா வீணா செஞ்சு கூட படிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, தூக்கம் தரமாற்றம் அப்படி ஒரு டல்லா இருந்துச்சுன்னா மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்காத.